இந்தியா தான் சிக்ஸ்த் லார்ஜஸ்ட் எக்கானமின்னு சொல்லிட்டு ஆளுக்கு சொல்றாங்க. அது என்ன உண்மைதான். உலகத்திலே பொருளாதாரத்துல 6வது இடத்துல இருக்கிற பெரிய நாடுன்னு சொன்னா இந்தியா தான். ஆனா அந்த வரிசையில 27வது இடத்துல இருக்கிற சிங்கப்பூர் பணக்கார நாடு. ஆனா 6வது இடத்துல இருக்கிற இந்தியா இன்னும் பணக்கார நாடு இல்ல. அதாவது ஒரு நாட்டோட டெவலப்மெண்ட்ங்கிறது 3ஆ பிரிப்பாங்க. ஒன்னு டெவலப்டு கண்ட்ரி, இன்னொன்னு டெவலப்பிங் கண்ட்ரி, இன்னொன்னு அண்டர் டெவலப்டு கண்ட்ரி. ஆனா இந்த வரிசையில இன்னும் இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரில தான் இருக்குது. இன்னும் இந்த இடத்துக்கு மாறவே இல்லை. ஆனா சிங்கப்பூர் இந்த இடத்துல பெர்மனண்டா இருக்குது. இது எப்படி? இது நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் இது எப்படின்னு சொல்றேன். ஒரு கேக் ஒண்ணு இருக்குது, இன்னொரு கேக் ஒண்ணு இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துல எது பெரிய கேக்? இதுதான் இந்தியா, இதுதான் சிங்கப்பூர். இப்போ இதுல எந்த கேக் விலை ஜாஸ்தின்னு கேட்டா எல்லாருமே இந்த கேக் தான் சொல்லுவாங்க. எது பெரிய கேக்குன்னு கேட்டாலும் இதுதான் பெரிய கேக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கேக்க 9 பேருக்கு பிரிச்சு தரும். எப்படி பிரிப்போம்? இப்படி பிரிப்போம். ஓகேவா? இந்த கேக்கு 2 பேருக்கு பிரிச்சா போதும். இப்போ இதுல 9 பேர் இருக்கிறாங்க, இதுல 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேருக்கு பெரிய பீஸ் போகுமா, இந்த 9 பேருக்கு பெரிய பெரிய பீஸ் போகுமா? இந்த 2 பேருக்கு தானே போகும். இதுதான் இங்க மேட்ரு. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 குடும்பம் இருக்குது. ஒரு குடும்பம் ஏ, இன்னொரு குடும்பம் பி. அதாவது இவங்க ஒரு மாசம் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சம்பாரிச்ச காசு எல்லாம் சேர்த்து 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த பி குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு மாசம் அவங்களோட வருமானம் எல்லாம் சேர்த்தா 100 ரூபா. இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். இந்த 1000 ரூபாய் சம்பாதிக்கிற ஏ குடும்பத்துல 100 பேர் இருக்கிறாங்க. இந்த 100 பேர் சம்பாதிக்கிற இந்த பி குடும்பத்துல 5 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்க இந்த குடும்பத்துல எத்தனை பேர்லாம் இருக்கிறதுலாம் நீங்க மனசுல வச்சுக்காத. இந்த 1000 ரூபாய் 100 ரூபாய் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ குடும்பம் தான் பெரிய பணக்கார குடும்பம், அதிகமா சம்பாதிக்கிற குடும்பம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த லார்ஜஸ்ட் எக்கானமின்னு சொன்னல, அதுதான் இந்த 1000 ரூபாங்கிறது. 100 ரூபாங்கிறது எப்படி பார்த்தாலும் கம்மி அமௌண்ட் தான். ஆனா இந்த குடும்பத்துல 5 பேர் தான் இருக்கிறாங்க, இந்த குடும்பத்துல 100 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த 1000 ரூபாய் 100 பேருக்கு ஷேர் பண்ணா எவ்வளவு வரும்? 10 ரூபா. ஒரு ஆளுக்கு 10 ரூபா. இந்த குடும்பத்துல 100 ரூபாய 5 பேருக்கு ஷேர் பண்ண எவ்வளவு வரும்? 20 ரூபா. அப்போ என்னதான் 1000 ரூபாய் இந்த குடும்பத்துல சம்பாதிச்சாலும் யார் உண்மையிலேயே பணக்கார குடும்பம்? இந்த குடும்பம் தான். ஏன்னா இங்க ஒரு ஆளோட ஷேர் 20 ரூபா. இதுதான் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் உள்ள வித்தியாசம். இந்தியா என்னதான் 6th லார்ஜஸ்ட் எக்கானமியா இருந்தாலும் உலகத்துல சிங்கப்பூர் 27th லார்ஜஸ்ட் எக்கானமி தான். ஆனா உலகத்திலே பணக்கார நாடு எதுன்னு கேட்டா சிங்கப்பூர் 2nd richest country in the world. இந்தியா 148வது இடம், 148th place, 148th richest country in the world. இந்தியா. இதுதான் லார்ஜஸ்ட் எக்கானமிக்கும் ரிச்சஸ்ட் கண்ட்ரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதை நீங்க அனலைஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் ஏன் சிங்கப்பூர் இந்தியாவோட பணக்கார நாடு. நம்ம எல்லாரும் ஸ்கூல்ல எக்கனாமிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட்ல ஜிடிபின்னு ஒன்று படிச்சிருக்கோம். ஆனா நான் ஜிடிபி பத்திலாம் ரொம்ப டீட்டெயிலாம் சொல்லல. ஜிடிபினா என்னன்னு மட்டும் நான் சொல்றேன். ஜிடிபினா ஒன்றும் கிடையாது. ஜிடிபினா நம்ம நாட்டோட டோட்டல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அவுட்புட். அதாவது நம்ம நாட்டுல எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது, இவங்க எல்லாரோட கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அவுட்புட் தான் ஜிடிபி. இப்போ ஜிடிபி growthல நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது. அதாவது யூஎஸ்ஏவோட ஜிடிபி $323 lakhs million. செகண்ட் பிளேஸ்ல சைனா இருக்குது, $208 lakhs million. 6th பிளேஸ்ல இந்தியா. மீதிலாம் நம்ம சொல்ல தேவையில்ல, நம்ம ஜஸ்ட் முக்கியமான நாடு மட்டும் எடுத்துப்போம். இந்தியா 6th பிளேஸ்ல இருக்குது. இதுதான் நான் லார்ஜஸ்ட் எக்கானமின்னு சொன்னேன். $41 lakhs million. 27th பிளேஸ்ல தான் லார்ஜஸ்ட் எக்கானமி லிஸ்ட்ல சிங்கப்பூர் இருக்குது. 2023 வரைக்கும் சைனா தான் உலகத்திலே ஹையஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி. ஆனா நம்ம அதை கஷ்டப்பட்டு பீட் பண்ணி, அது பெரிய சாதனை. பாப்புலேஷன், சைனா பாப்புலேஷன் பீட் பண்ணி இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்துருச்சு. இப்போ சைனா செகண்ட் பிளேஸ் போயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏவோட பாப்புலேஷன் 34 கோடி, சைனாவோட பாப்புலேஷன் 140 கோடி, இந்தியாவோட பாப்புலேஷன் 148 crores, சிங்கப்பூர் பாப்புலேஷன் 61 லட்சம் தான். அப்போ ஏன் இது பணக்கார நாடுன்னா, நான் முன்னாடி இப்போ அந்த ஒரு ஃபேமிலி எக்ஸாம்பிளும் கேக் எக்ஸாம்பிளும் சொன்னேன். என்னதான் பெரிய கேக்கா இருந்தாலும் சரி, என்னதான் சின்ன கேக்கா இருந்தாலும் சரி, எத்தனை பேருக்கு ஷேர்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த ஃபேக்டர் தான் எது பணக்கார நாடு, எது ஏழை நாடு, எது இதுக்கு நடுவுல இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அந்த வகையில ஜிடிபியும் பாப்புலேஷனையும் நம்ம டிவைட் பண்ணா யூஎஸ்ஏவோட பெர் கேபிட்டாங்கிறதையும் நம்ம ஸ்கூல் டைம்ல எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்போம். பெர் கேபிட்டானா சிம்பிளா சொல்லணும்னா அந்த ஆவரேஜ் இன்கம். என்னதான் ஒரு நாட்டுல கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் ஒரு சராசரி மனிதனோட இன்கம் எவ்வளோன்னு கேட்டா அதுதான் பெர் கேபிட்டா. அதே கேக்கு தான், அதே ஃபேமிலி எக்ஸாம்பிள் தான்.
ஒரு வீட்டுல என்னதான் ஓவரால் ஒவ்வொரு மாதிரி சம்பாதிச்சாலும் ஒருத்தர் 1000 ரூபாய் சம்பாதிப்பாரு, ஒருத்தர் 500 ரூபாய் சம்பாதிப்பாரு, ஒரு பையன் 10 ரூபா சம்பாதிப்பான், சும்மா அவன் காலேஜ்ல படிச்சுக்கின்னு பார்ட் டைம்ல வேலை பார்ப்பான். ஆனா எல்லாருக்குமே பொதுவாக தான் அங்க அரிசி பருப்பு காய்கறி எல்லாமே வாங்கி சமையல் எல்லாம் செஞ்சு எல்லாருமே ஒன்னாதான் சாப்பிடுவாங்க. அப்போ ஒரு கலெக்டிவ் இன்கம் ஆஃப் யர் ஃபேமிலிய, அந்த ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதை பிரிச்சா ஒரு ஆளுக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்கும்ங்கிறது தான் பெர் கேபிட்டா. இதே தான் பெர் கேபிட்டாங்கிறது ஒரு நாட்டுக்கும் அதே தான். ஒரு நாட்டுல எவ்வளவுதான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் ஒரு சராசரி மனிதனோட ஒரு மனுஷனோட இன்கம், ஒரு ஆவரேஜ் இன்கம் எவ்வளோ, அவ்வளவுதான். யூஎஸ்ஏக்கு 9.5, சைனாக்கு 1.5 தான், இந்தியாவுக்கு 0.27, சிங்கப்பூருக்கு 10.8. அப்போ இதுல எது நம்பர் 1ல இருக்குது? சிங்கப்பூர். சிங்கப்பூர் தான் பெர் கேபிட்டா ரேங்கிங்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்குது, அதாவது செகண்ட் ரிச்சஸ்ட் கண்ட்ரி. யூஎஸ்ஏ 10வது இடத்துல இருக்குது, 10th ரிச்சஸ்ட் கண்ட்ரி. ஜிடிபில அவங்க தான் ஃபர்ஸ்ட், பெர் கேபிட்டல அவங்க தான் 10th. சைனா 73வது இடத்துல இருக்குது, இந்தியா 148வது இடத்துல இருக்குது. நீங்கெல்லாம் கேட்கலாம், சைனாவும் இந்தியாவுக்கும் ஒரே பிரச்சனை தானே, அதுக்கும் பாப்புலேஷன் ஜாஸ்தி தான், 140 கோடி, இந்தியாவில் 148 கோடி, அப்புறம் எப்படி சைனா மட்டும் 73வது இடத்துல இருக்குது, இந்தியா 148வது இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், சைனால எக்ஸ்போர்ட்ங்கிறதும் மேனுஃபேக்சரிங்கிறதும் இந்தியாவோட பல மடங்கு அதிகமா இருக்குது பல வருஷமா. அவங்க என்னதான் கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா இருந்தாலும் 80s 90sல இருந்து மேட் இன் சைனாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். உலகம் ஃபுல்லா எக்ஸ்போர்ட்ங்கிறதுல அவங்க நம்பர் 1ல இருக்கிறாங்க. அந்த ஊர்லயும் கரப்ஷன் எல்லாமே இருக்குது, ஆனா இந்தியாவை கம்பேர் பண்ணா கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஒரு நாடு எவ்வளவுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்புதோ, இம்போர்ட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமா உள்ள ஒரு நாடு தான் சீக்கிரமா டெவலப் ஆக முடியும். இந்தியாவில அது கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்குது. மேபி ஃபியூச்சர்ல நம்ம டாப் 100க்குள்ள வருவோம் நினைக்கிறேன், பார்ப்போம். இதுதான் ஜிடிபிக்கும் பெர் கேபிட்டாக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ். ஏன் இந்தியா 6th லார்ஜஸ்ட் எக்கானமியா இருந்தாலும் சிங்கப்பூர் இந்தியாவோட பணக்கார நாடா இருக்குதுங்கிறதுக்கும் இதுதான் ரீசன். ஓகே, நான் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.